ஏதேனும் தென்பட்டதா மகளே? கண்ணன். எனக்கு பரிசாக கண்ணன் தான் வேண்டும். ஆனால் மகளே, திடீரென்று உன் மனதில் கண்ணன் எங்கிருந்து வந்தான்? திடீரென வரவில்லை அப்பா. இல்லை, அது பர்சானாவில் யாரை பார்த்தாலும் ஒரே பேரை தான் சொல்கிறார்கள். கண்ணன் கண்ணன் கண்ணன். நண்பரிடம் பேசினாலும் கண்ணன் தான், பெரியவரிடம் பேசினாலும் கண்ணன் தான். அது மட்டுமா அப்பா? தாங்களும் கண்ணனை பற்றி தான் பேசுகிறீர்கள். கண்ணன் இதை செய்தான், கண்ணன் அதை செய்தான் என்று. கண்ணனை கண்ட பிறகுதானே நான் கண் திறந்தேன். ஆம் மகளே, கண்ணனின் பெருமை அது. என்றால் விடுங்கள் அப்பா. அட ராதா, நான் முடிவு செய்து விட்டேன். எனக்கு என் பிறந்தநாள் பரிசாக கண்ணன் தான் வேண்டும். கண்ணன் வேண்டும், கண்ணன் மட்டும்தான் எனக்கு வேண்டும். ராதா, நீ என்ன கூறுகிறாய் மகளே? கண்ணன் என்ன ஒரு பொருளா அவரை பரிசாக கொண்டு வந்து உனக்கு கொடுப்பதற்கு? ஏன் முடியாதப்பா? நம்மிடம்தான் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. கண்ணனின் அப்பாவிடம் 10 எருமை மாடுகள் தான். நானும் பார்த்தாக வேண்டும். கண்ணனிடம் அப்படி என்ன இருக்கிறது இந்த ராதையிடம் இல்லாதது? ராதே 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 ராதே. இந்த சச்சிதானந்த பகவானிடம் இந்த பிரபஞ்சம் முழுமையும் ஏதாவது ஒன்றை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்று தேவி ராதா அவரையே வேண்டும் என்கிறாள். நாராயண நாராயண. நாரதரே, ராதை வேண்டியது சரிதான். அவர் மேல் அவளுக்கு உரிமை இருக்கிறது. அவரை ஜென்ம ஜென்மங்களாக அடைய நினைக்கிறாள். எப்படி ஆண் இல்லாமல் மனித படைப்பு முழுமை பெறாதோ அதே போல் கிருஷ்ணர் இல்லாமல் ராதா. சத்தியமான வாக்கு, சத்திய வாக்குகள் தேவி. நாராயண நாராயண. பிரபு, இந்த பரமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட நிகழ்ந்திருக்கிறதோ அதே போல் ராதையின் பிறப்பு அன்பை நிலைநிறுத்துவதற்கு. தேவி, தங்களது எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இப்பொழுது அது எவ்வாறு சாத்தியமாகும்? இப்பொழுது ராதா கிருஷ்ணனை எவ்வகையில் அடைய இயலும்? எவ்வாறு என்று எனக்கு தெரியாது. ஆனால் தாம் எனக்கு வாக்களித்தீர்கள். நான் தங்களிடம் எதை வேண்டினாலும் தாம் அதை தருவதாக. எனக்கு தங்களை தவிர வேறெதுவும் எனக்கு வேண்டாம் பிரபு. நாராயண நாராயண. பிரபு, இன்று என் மனதில் தோன்றுவதை கூறுகிறேன். தாம் கொடுத்த வாக்கிலேயே நீங்கள் சிக்கிவிட்டீர்கள். 5 வருடங்களுக்கு முன்பு தாய் தேவியின் விருப்பத்தை நிறைவேற்ற தேவி ராதாவை கோகுலத்திற்கு வர வைத்தீர்கள். ஆனால் இந்த முறை தேவி கூறிய பரிசை எவ்வாறு அளிக்கப் போகிறீர்கள் பிரபு? கண்ணா, உனது புல்லாங்குழலில் துளைகள் தான் இருக்கின்றன. இதில் இந்த 7 துளைகள் தவிர வேற எதுவும் இல்லை. பிறகு எப்படி நீ இதிலிருந்து இனிமையான இசையை இசைத்தாய்? இப்படித்தான் ஊதி இசைத்தேன். ஆனால் இதிலிருந்து எந்த இசையும் வரவில்லையே. கண்ணா, நீ சொல்வது உண்மையா? அந்த இனிய கீதத்தை நீதான் இசைத்தாயா அல்லது? பலராமன் அண்ணா, உங்கள் இளைய சகோதரன் திறமையின் மீதே சந்தேகம் கொள்கிறீர்களா? இல்லை கண்ணா, நான் உனது திறமையின் மீது சந்தேகம் கொள்ளவில்லை. எனக்கு நன்றாக தெரியும் நீ எவ்வளவு திறமைசாலி என்று. ஆனால் நீ சதி செய்வதில். பலராமன் அண்ணா, உங்களுக்கு தோன்றுகிறதா நான் சதி செய்வேன் என்று? எனக்கு தோன்றுவதில்லை கண்ணா, மாறாக அதில் முழு நம்பிக்கையே இருக்கிறது. சதி செய்பவன் என்று. பலராமா, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கண்ணன் எப்பொழுதும் சதி செய்வதில்லை. இதன் அர்த்தம் என்னவென்றால் எப்போதாவது சதி செய்வான் என்பதுதானே மதுமங்கள்? கண்ணா, நாங்கள் அப்படி கூறவில்லை. ஏனென்றால் நாங்கள் கண்ணனின் தோழர்கள். எங்களுக்கு கண்ணனின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. என்றால் நீயேதான் இந்த புல்லாங்குழலை இசைத்தாயா? நான் இதை நம்ப மாட்டேன். பெரியவர்கள் சொல்லுவார்கள், பரீட்சை செய்து பார்க்காமல் குருவை குருவாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்று. அதனால் நான் இதை ஏற்க வேண்டும் என்றால் எனக்கு இந்த புல்லாங்குழலை நீ இசைத்து காண்பிக்க வேண்டும். கவனமாக பாற்றுக் கொள்ளுங்கள் பலராமன் அண்ணா. கண்ணா,
அதே புல்லாங்குழல் தான், அதையும் நீதான் இசைக்கிறாய். ஆனால் இசை வரவில்லை. உனக்கு என்ன தோன்றுகிறது கண்ணா? எப்படி இன்று உனக்கு பிறந்த நாளோ அப்படித்தான் இன்று கண்ணனுக்கும் பிறந்த நாள். நீ கண்ணனை தவிர வேறேதேனும் கேளு. அப்பா, ராதா, நான் முடிவெடுத்து விட்டேன். இப்போது என் கண்ணனை தவிர்த்து வேற எதுவும் வேண்டாம். வேண்டாம் என்றால் எனக்கு எதுவும் வேண்டாம். ராதா, சரியாக தான் சொல்கிறாள் நமது ராதை. இவளுடைய அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கும்போது அவள் மனம் கவர்ந்த பரிசை தரவில்லை என்றால் அதில் என்ன பயம்? அதுதான் அத்தை. தங்களை தவிர்த்து வேறு யாரும் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. அட, ஆனால் ராதா, நான் கண்ணனை எப்படி... அப்பா, நான் பேசி பேசி களைப்படைந்து விட்டேன். நீங்கள் எனக்கு கண்ணனை கொண்டு வந்து தந்தால்தான் நான் எனது பிறந்த நாளை கொண்டாடுவேன். அப்படியானால் நான் என் பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன், கொண்டாட மாட்டேன், கொண்டாட மாட்டேன். ராதா மகளே. அப்பா, நான் ராதா. இப்பொழுது உறங்கப் போகிறேன். எனக்கு என் பிறந்த நாள் பரிசை கொண்டு வர வரையில் யாரும் என்னை எழுப்பக்கூடாது. உங்கள் பெண்தானே? உங்களிடம்தான் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றதே. இப்பொழுது கொண்டு வந்து தாருங்கள் உங்கள் செல்ல பிள்ளைக்கு கண்ணனை. அதே நான் தான், அதே புல்லாங்குழல் தான். ஆனால் இதிலிருந்து இசை ஏன் வெளிவரவில்லை? கண்ணா, இங்கே வா. கண்ணா, நீ பிறந்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ அங்கும் இங்கும் செல்லக்கூடாது. அம்மா, நான் அங்கும் இங்கும் செல்லவில்லை. நேராக தான் சென்று கொண்டிருந்தேன். கண்ணா, என்ன ஆனது? நீ நலமாக தானே இருக்கிறாய்? நான் நலமாக தான் இருக்கிறேன். ஆனால் இந்த புல்லாங்குழல் தான் நலமாக இல்லை. புல்லாங்குழலா? இதற்கு என்ன ஆயிற்று? புரியவில்லை அம்மா. ஆனால் இதில் வெளிப்பட்ட இனிமை இப்பொழுது வரவில்லை. நீங்களே பாருங்களேன் அம்மா. யசோதா, நந்தரே, கண்ணா, நீ எங்கும் செல்லக்கூடாது. இப்பொழுது நான் வருகிறேன். என்ன ஆனது கண்ணா? புல்லாங்குழல் இசையை இதுவரை கேட்கவே இல்லையே. என்னிடம் ஒரு உபாயம் இருக்கிறது. நான் லட்டு உண்பதற்காக செல்கிறேன். நீயும் என்னுடன் வருவதுதான் சரியாக படுகிறது. உனது வயிற்றில் இனிப்பாக ஏதாவது சென்றால் அப்பொழுது சுரத்திலும் இனிமை தானாக வந்துவிடும். என்ன நேர்ந்தாலும் சரி, இந்த புல்லாங்குழலை நான் இசைத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் பலராமன் அண்ணன் என்னை வம்பு இழுத்து கொண்டே இருப்பார். ஹே மகாலட்சுமி, உமது பரம அனுகிரகத்தால் தான் ராதா எங்களுக்கு மகளாக பிறந்தாள். அதனால் எப்பொழுதும் அவளை எனது மகளாக பார்க்காமல் தங்களின் சொரூபமாக நினைக்கிறேன். அவளது அனைத்து விருப்பங்களையும் உமது ஆணையாக நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று என் மகள் ராதா பிறந்தநாள் பரிசாக கண்ணனை கேட்டு எனக்கு முன்பு ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்பிவிட்டாள். இதை தீர்ப்பதற்கு எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை. தாயே, எனது மகள் ராதையின் இந்த விருப்பத்தை நிறைவேற்றாமல் போனால் ஒரு தந்தையாக நான் தோற்றுப்போவது மட்டுமல்ல, மாறாக ஒரு பக்தனாகவும் தங்களின் ஆணையை நான் மீறியனாவேன். ஆனால் தாயே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த நிலையில் நான் என்ன செய்வதென்று. தாயே மகாலட்சுமி, எனது இந்த பிரச்சனைக்கு தாங்கள்தான் ஒரு தீர்வு கூற வேண்டும். எப்படி ராதை பிறக்கும்போது தாங்கள் என்னை வழி நடத்தினீர்களோ, எந்த விதத்தில் தங்களின் கருணையால் எங்கள் மகள் ராதை கண் திறந்தாலோ, அதே விதத்தில் தாயே, அதே விதத்தில் தாங்கள் இந்த பக்தனுக்கு அருள் பாலித்து இந்த பக்தனுக்கு வழிகாட்டுங்கள் தாயே. எனது மகள் ராதையின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றுங்கள் தாயே. நாராயண நாராயண. பிரபு, ரிஷபானுவின் பிரார்த்தனை தேவி லக்ஷ்மியை நோக்கிதான். ஆனால் அவரது பிரார்த்தனைக்கு விடை தம்மிடம்தான் உள்ளது பிரபு. அதே நான் தான், அதே இடம்தான், அதே புல்லாங்குழல் தான். இப்பொழுது நிச்சயமாக இதிலிருந்து இசை வரும்.
அதே இடத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் உனது இனிமையான ஓசை எங்கு போயிற்று? இப்பொழுது அண்ணனிடம் என்ன சொல்வேன்? ஏதாவது பேசு புல்லாங்குழலே, ஏதாவது பேசு. கண்ணா, இன்று நீ கண்டுகொண்ட இந்த இசையானது இந்த முழு உலகத்தின் கானமாகும். இந்த அனைத்து ஸ்வரங்களும் முன்பே உலகத்தில் இருந்ததுதான், ஆனால் வெவ்வேறு ரூபங்களில். கண்ணா, நீ இந்த உலகத்தின் இனிமையான 7 ஒலிகளை உனது புல்லாங்குழல் மூலம் ஒன்றாக சேர்த்து விட்டாய். இது சாத்தியமாவதற்கு முக்கியமான காரணம், முதலில் நீ அந்த அனைத்து ஒலிகளையும் உன் ஆழ்மனதில் தரித்துக் கொண்டாய். இப்பொழுது புரிந்துவிட்டது. இசை குழலுக்குள் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறது. நான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஓசைகளையும் எனக்குள்ளே தரித்துக் கொள்ளாத வரையில் இந்த புல்லாங்குழலில் இருந்து இனிய இசை வராது. எவ்வளவு இனிமையான ஓசை, அருமையாக இருக்கிறது இசை. ஆனால் இதை நான் ஏன் கேட்டேன்? நான் யார்? ராதா. நான் பேசி மற்றவர்கள் கேட்க வேண்டும். யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன். மறுபடியும் நான் இனிய இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறேனே என்றால் ஏதோ ஒரு சிறப்பு இருக்க வேண்டும். சற்று போய்தான் பார்க்கலாமே. ராதாவை மிகவும் ஈர்த்த இந்த இசையை யார் இசைப்பது? எனக்கு என்னவோ இந்த இசை என்னை அழைப்பது போல இருக்கிறது. ஆனால் நான் ஏன் போக வேண்டும்? நான் யார்? ராதா. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. நான் நிச்சயமாக போகவே மாட்டேன். ஆனால் ஒன்றை அவசியமாக தெரிந்து கொள்வேன், இந்த இனிய இசை எங்கிருந்து வருகிறது என்று. என்ன நேர்ந்தது கீர்த்தி? எனக்குள் ஒரு எண்ணம். ராதா இப்பொழுது வெளியே கிளம்பி சென்றது போல. என்ன உளறுகிறாய்? தாயை விட மேலானவள் அத்தை. நான் எனது ராதாவை பற்றி நன்கு அறிவேன். அவள் தன் அறையிலிருந்து நிச்சயம் வெளியே வரவே மாட்டாள். அவளுக்கு அவள் மனம் கவர்ந்த பரிசை தராத வரையில். இந்த ராதா இருக்கிறாளே, வளர வளர அவளது பிடிவாதமும் வளர்கிறது. இப்பொழுது நீங்களே பாருங்கள். கண்ணன் வேண்டுமா? கண்ணனை எங்கிருந்து அழைத்து வருவது?
ராதா, ஆனால் இவள் கோகுலத்தை நோக்கி எங்கு செல்கிறாள்? இடையனே, ஏன் நிறுத்திவிட்டாய்? உனது இசையை கேட்கத்தான் நானே இங்க வந்தேன். இசைத்து காட்டு உனது இனிமையான இசையை. அது சரி. அப்படி என்றால் எனது புல்லாங்குழல் ஓசை அவ்வளவு இனிமையாக இருக்கிறது இல்லையா கோபிகையே? அப்படி நான் சொல்லவில்லையே. நான் ஒன்றும் சாதாரண கோபிகை இல்லை. எனது அப்பாவிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. அதனால் நான் தான் முடிவு செய்ய வேண்டும் உனது இசை இனிமையா இல்லையா என்று. நீ உனது புல்லாங்குழலை இசைத்து காட்டு. நானும் ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல. நீ சொல்வதற்காக தான் என்னால் இசைக்க முடியாது. என் மனதிற்கு தோன்றும் பொழுதுதான் நான் புல்லாங்குழல் இசைப்பேன். இதோ பார், நான் பேசும்போது என் பேச்சை தான் கேட்க வேண்டும். மற்றவர்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன். உன் புல்லாங்குழலின் இசை இனிமையானதென்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ இசைத்துதான் ஆக வேண்டும். இசைத்துதான் ஆக வேண்டும் என்றால் இசைத்துதான் ஆக வேண்டும். முதலில் நீ இதை சொல். எங்கிருந்து நீ வருகிறாய்? ஏனெனில் கோகுலத்தில் எந்த தந்தைக்கும் 1,00,000 பசுக்கள் இல்லை. நான் பர்சானாவில் இருந்து வருகிறேன். அப்படியா? இப்பொழுது புரிகிறது. என்ன புரிந்தது? அதுதான், எனது புல்லாங்குழல் இசையானது எவ்வளவு இனிமையாக இருந்திருக்க வேண்டும். எவ்வளவு இனிமையாக இருந்திருக்க வேண்டும் என்றால் பர்சானாவில் இருந்து வந்திருக்கிறாய் நீ. நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏற்றுக்கொள் கோபிகையே. இதை ஏற்றுக்கொள்வதால் உனது அப்பாவின் பசுக்கள் குறைந்து ஒன்றும் போகாது. உண்மை என்னவென்றால் நான் பர்சானாவில் இருந்து ஓடி வந்தது இதை தெரிந்து கொள்ள. யார் அந்த முட்டாள் இசையை பற்றி ஞானம் இல்லாமலே இசைத்துக் கொண்டிருக்கிறானே என்று. அப்படியா? என்றால் நீ இசையில் அவ்வளவு தேர்ச்சி பெற்றவளா? ஆம், அதுதான் உண்மை. நான் பர்சானாவை சேர்ந்தவள். இந்த பிரஜமண்டத்தில் ஒருவர் கூட இல்லை எனது நடனத்திற்கு ஈடான. வாத்தியம் வாசிக்க யாரும் இல்லை. நீ வாசிப்பாயா என்ன? அகங்காரம். நாட்டியம் ஆடுவதற்கு அகங்காரம். அகங்காரம் கொள்வது யார் தெரியுமா? தகுதியானவர்கள் தான். உன்னை பார்த்தாலே தெரிகிறது. கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாய புல்லாங்குழலை, அதை வாசிக்க இப்பொழுதுதான் கற்றிருப்பாய். அது சரி, இதுதான் விஷயமா? அப்படி என்றால் என் புல்லாங்குழல் இசைக்கு நீ நடனம் ஆடி காட்டு. உனக்கு என் மீதும் நம்பிக்கை வந்துவிடும். உன் நடனத்தையும் நான் பார்ப்பேன். உன்னோட இசை என்னோட நடனம். போ போ இடையனே, உன் அப்பாவின் மாட்டை மேய்க்கப்போ. உன்னால் என் நாட்டியத்திற்கு இசைக்க முடியாது. அவ்வளவு வலிமை இல்லை உன்னோட புல்லாங்குழல் இசையில். உனக்கு அப்படி என் மீது பயம் இருந்தால் என்னிடம் தோல்வியை ஒப்புக்கொள். நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இந்த பசானாவின் கோபிகை கோகுலத்தின் சிறுவனிடம் தோற்றுவிட்டாள் என்று. உனக்கு என்னிடம் தோக்க வேண்டும் அவ்வளவுதானே? சரி, நான் உனது இசைக்கு நடனம் புரிகிறேன்.
ஆனால் நினைவில் வைத்துக்கொள், நீ தோல்வியற்றால் அதற்கு பிறகு நீ இந்த புல்லாங்குழலை தொடக்கூடாது. இதற்கு சம்மதமா உனக்கு? சம்மதம்தான். ஆனால் ஒருவேளை நீ தோற்று போனால் நீ இதன் பின்னர் நடனம் புரியவே கூடாது. எனக்கும் சம்மதம்தான்.